ஸ்ரீமத் பாகவதம் 9வது ஸ்கந்தத்தில் வைவஸ்வத மனுவின் வம்சம், மற்ற மனுக்களின் வம்சம், கற்பரசி சுகன்யாவின் கதை, மன்னனின் சரியாதியின் கதை, அம்பரீஷனின் புண்ணிய சரித்திரம், இஷ்வாகு வம்சம், மாந்தாதா சௌபரி மகரிஷி ஆகியோரின் சரித்திரம், மன்னன் திரிசங்குவின் கதை, அரிச்சந்திரனின் கதை, சக்கரனின் கதை, பகீரதனின் கதை, கங்கை மண்ணுலகம் வந்த சரித்திரம், ஸ்ரீராம அவதார கதை, நிமியின் வம்சம், சந்திர வம்ச வர்ணனை, ரிஷிகர் ஜமதக்னி பரசுராமர் ஆகியோரின் கதை, விஸ்வாமித்திரரின் கதை, சத்ரவிரதன் ரஜி முதலியவர்களின் வம்சம், யாதிதியின் கதை, பூருவின் வம்சம், துஷ்யந்தன் மற்றும் பரதனது சரித்திரம், பரதனின் வம்சம், மன்னன் ரந்திதேவனின் கதை, பாஞ்சாலர்கள், கௌரவர்கள், மகத மன்னனின் வம்ச வர்ணனைகள், யதுவம்ச வர்ணனம், வித்ரபனின் வம்சம் ஆகிய பல்வேறு சுவாரஸ்யமான கதைகள் விவரிக்கப்படுகின்றன. நவம ஸ்கந்தம் ஒரு பல்சுவை கதை களஞ்சியமாக திகழ்கிறது. ஒவ்வொன்றுவரும் நமது பாரத தேசத்தை ஆண்ட மன்னர்களின் கதை என்பதால் சுவாரஸ்யத்திற்கு பஞ்சமே இல்லை. ஒவ்வொன்றாக பார்க்கலாம். பரீட்சித் கேட்டான், மகரிஷியே, இறைவனின் திருவிளையாடல்கள் அனைத்தையும் சுவைபட விவரித்தீர்கள். கடைசியாக பாண்டிய மன்னன் சத்தியவிரதன் மனுவான கதியை கூறினீர்கள். அவரது வம்சத்தை பற்றி கூறுவீர்களா என்று கேட்டான். ஸ்ரீசுகர் சொன்னார், மன்னா, வைவஸ்வத மனுவின் வம்சத்தை சுருக்கமாக கூறுகிறேன். ஏனெனில் அதை விரிவாக கூறுவதற்கு 100 வருடங்களானாலும் இயலாத காரியம் என்றார். எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆன்மாவாக விளங்கும் பகவான் மட்டுமே மகா பிரளயத்தின் போது தனையொருவராக இருந்தார். அவரது தொப்புளில் இருந்து தோன்றிய தாமரை மொட்டிலிருந்து பிரம்மா தோன்றினார். பிரம்மாவின் மானச புத்திரர் மரீச்சி, மரீச்சியின் புதல்வர் கஷ்யபர், கஷ்யபரின் மனைவி தக்ஷனின் மகளான அதித்தி, அவர்களது மகன் விவஸ்வான் எனப்படும் சூரியன். விவஸ்வானது மனைவி சமக்ஞாவிடம் வைவஸ்வத மனுவான ஸ்ரத்தா தேவன் தோன்றினார். அவரது மனைவி ஸ்ரத்தா தேவி. அவர்களுக்கு இஷ்வாகு, நிர்கன், சரியாதி, திஷ்டன், திருஷ்டன், கருஷகன், நரிஷ்யந்தன், பிருஷத்ரன், நபகன், கவி ஆகிய 11 பேரும் அவர்களது புதல்வர்கள் ஆவார்கள். இது போன்ற பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.